யாரு மனச ஒருநிலைப்படுத்தி சாந்தப்படுத்துறீங்களோ அவங்கள 1000 ரூபா பரிசியா அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் பண்றேங்க, மனசை தானங்க ஒருநிலைப்படுத்தணும், நான் பண்றேங்க அப்படின்ட்டு இவர் என்ன பண்றாரு, உடனே வேக்கு வேக்குன்னு போயிட்டு இருக்காரு. அடர் கோயிலில் உட்காந்து நம்ம சாந்தப்படுத்துவோன்ட்டு போறாரு. அங்கே போனால் டீ குடிச்சிட்டு 10-15 பேர் அங்கே உட்காந்துருக்காங்க. ஐயோ இங்கெல்லாம் இவ்வளோ கூட்டத்தில் நம்மளால சாந்தப்படுத்த முடியாதுன்ட்டு இவர் உடனே இங்கெல்லாம் பண்ண முடியாது, நம்ம வேற ஒரு இடத்துல பண்ணிக்கணும்ன்ட்டு நேராக காட்டுக்குள்ளே போறாரு. காட்டுக்குள்ளே போய் அடர்குள்ள காட்டுக்குள்ளே நுழைஞ்சு போறாரு. அவர்கிட்ட போயிட்டே இருக்கிறது ரொம்ப தூரமாக இருக்கு. அப்புறம் திரும்பி அங்கேருந்து வந்தால் முள்ளு கல் அது இதுலேயும் எப்படியோ வெளியில் வந்துட்டாரு. வந்து தவம் எடுக்கிறாரு, ஒரு மரத்தில் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு பாருங்க. உடனே இந்த வழியாங்க ஒரு நடன பள்ளி இருக்குது. டெய்லி இந்த வழியாக தான் ஒரு பொண்ணு டெய்லி போய் நடனம் கற்றுக்கும். அங்கே இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுங்க. இந்த தார் ரோட்லேருந்து ஆரம்பித்து அப்புறம் அங்கே ஒரு குறுக்கு பாதை இருக்குது. இந்த குறுக்கு பாதையில் இப்போ நேராக கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அங்கே பாருங்க, அங்கே ஒரு நடனப்பள்ளி நீல கலரில் இருக்கும் நடனப்பள்ளி. அங்கே தான் அந்த பொண்ணு நடனம் கற்றுக்கும். டெய்லி 8 மணிக்கெல்லாம் டெய்லி போயிட்டுருக்கோம். அப்போ இந்த போது பாருங்க. உடனே ஆகா என்னடா இங்கேயும் பொண்ணு வருதே இந்த காட்டுக்குள்ளேன்ட்டு உடனே என்ன பண்ணுறாரு, கண்ணை கட்டிக்கிறாரு. பாருங்க, கண்ணை கட்டிக்கிட்டு இனிமேல் அந்த பொண்ணை பார்க்கக்கூடாதுன்னு கண்ணை கட்டிக்கிட்டே இருக்கிறாரு பாருங்க. ஃபஸ்ட்டு அவர் கட்டுங்க, கண்ணை கட்டிக்கிட்டு இருக்காரா, கண்ணை கட்டிட்டு உட்காந்துருக்காரு. மறுநாள் பார்த்தா கொலுசு ஓசை கேட்குது. ஆக என்னடா கொலுசு ஓசை கேட்குதுன்ட்டு உடனே காதையும் கட்டிக்கிட்டாரு. காதை கட்டிக்கிட்டு உட்காந்துருக்காரு. ஒரு 3 நாள் கழிச்சு பார்த்தா என்ன மல்லிகைப்பூ வாசனை அடிக்குது, ஐயோ அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணுறாரு, ஆகா இனிமேல் மூக்கையும் பொத்திக்கொண்டு மூக்கையும் கட்டிக்கிறாரு. காது மூக்கு வாய் எல்லாத்தையுமே கட்டிட்டு இவர் தவம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. மறுநாள் காலை 8 மணிக்கு இதேமாரி தவம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆகா நான் அந்த பொண்ணு போகிற நேரையா அவர் மனசு நினச்சிக்கிட்டு வேதனைப்படுதுங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு கதைகளத்தோடு வரேன். நன்றி, வணக்கம்.